ஆனா உங்க லந்து பயங்கர லந்தா இருக்குப்பா. அப்புறம் ஒருத்தர் பேசி இருக்கும்போது என்ன சொன்னீங்க? ரைட்டு ஓகே. அந்த இடத்துல இருந்து வந்தவன் தான் அந்த வடிவேலு. நிஜம்தான் நீ சொல்றது. லிமிட்டா பேசணும். அலாட்டா பேசணும். அப்படி லைட்டா கலட்டி வரும் டைலாக் ஒன்று பருத்தி பால் அப்படிமா ஒருத்தன். பழைய படமெல்லாம் பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஜவுகார் ஜெயமா அழுதுகிட்டே கிடக்கும். வீட்டுல தொல்லை தாங்காம தானே இங்க வந்தா நீ ஏமா அப்படி அழுகிறேம்மா இங்க. அப்ப 90ஸ்க்கு முன்னால இப்ப அழுகிறது இதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா அப்படி இருந்து மாமன்னன் படத்தை நீங்க பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னா இது இந்த அவார்டு எல்லாமே நீங்க கொடுத்ததுதான். உங்களுடைய வெற்றி இது. நீங்க பார்த்து ரசிச்சீங்க. எப்படி இது ஏத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. எனக்கு உண்மையிலே நகைச்சுவை பண்ண படத்துல பிரபுதவா ஒரு படத்துல பிரபுதவா வந்து பயங்கரமா ஆடுவாரு. எப்படி ஆடுவாரு? தரைக்கு மேலே ஆடுவார். கீழே காலே இருக்காரு, மேல ஆடுவார். ஒரு அவார்டு கூட தரமாட்டேன்ட்டாங்க. ஆனா வெண்ணிலவே வெண்ணிலவே என்னை தாண்டி வருவாயா ஒண்ணுமே செய்யலைங்க. விரல மட்டும் நின்றாரு தேசிய அவார்டு. அது மாதிரி அழுக வச்சதுக்கு எனக்கு இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? இதுதான் இயற்கையான என்னுடைய வாழ்க்கை. இது வந்து படம் உள்ளது, வாழ்வியல். இந்த வெற்றி வந்து என்னை விட பெரிய யாருக்கு இது போய் சேரணும்னா நீங்க தான் காரணம். அது வந்து மாரி செல்வராஜுக்கு தான் சேரணும். மாரி செல்வராஜ் வந்து எப்படி கேட்டீங்கன்னா நம்ம அண்ணன் வெற்றிமாறன் மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு சின்ன சிந்தனைவாதி. இந்த வயசுலயே வந்து அவருடைய அனுபவம் பார்த்தீங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை எல்லாம் இருந்தாலும் சொல்றாரு. என்னென்ன பட்டம், என்னென்ன பாடுபட்டோம், என்னடா இருந்தாலும் பூரா கண்ணு கொண்டு வர்றாரு அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு காட்சியிலும் பார்த்தா ஆனா அந்த காட்சிக்குள்ள காமெடி நிறைய இருக்கு. அதை நான் படம் ரிலீஸ் ஆகி அவார்டு வாங்கிட்டு சொல்றேன் உங்கள்கிட்ட. இதுக்கு முன்னால சொன்னீங்க படத்துக்கு போயிருக்க மாட்டேங்க, படம் போலாம் போயிருக்கோம். ஏன்னா தேசிய இந்த அவார்டு உங்களுக்கு என்ன அவார்டுமா அது? சென்னை சர்வதேச திரைப்பட இது கூட தெரிஞ்சதான் கேட்டு சொல்றது. இப்ப அதைத்தான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அது கூட வரணும். அதாவது இப்படி ஒரு அவார்டை வாங்கினதுக்கு தான் நான் சொல்றேன் பாருங்க. நல்லா அதுல இருக்க மாமன்னன் இருக்க எல்லா சீனையும் பார்த்தீங்கன்னா பெரட்டி போடுங்களேன். அப்படியே பூராமே காமெடி சீன் தான்.